ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒரு கமெண்ட் நான் நேத்து பார்த்தேன். இதுவரைக்கும் நான் ரிசீவ் பண்ணியிருக்கிற ஒரு நெகட்டிவ் கமெண்ட்னா இதுதான். நெகட்டிவ் கமெண்ட் அப்படிங்கிறது எனக்கு இல்ல. ஜென்ரலா அவங்க சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி அவங்க ரொம்பவே டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்றது. ஒரு கோடிங் கத்துருப்பாங்க, இல்ல நிறைய இன்டர்வியூஸ்ல ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. எத்தனை ஜாபுக்கு ட்ரை பண்ணாலுமே ஜாபே கிடைச்சல அப்படிங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல நீங்க கோடிங்கே கத்துக்காதீங்க. கத்துட்டாலும் வேஸ்ட் தான். இங்க கோடிங் ஆல்ரெடி டெட் ஆயிருச்சு அப்படின்னுலாம் அவங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டு போயிருக்காங்க. நிறைய பேருக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, நிஜமாலே நம்மளால முடியாதோ, இல்லை ஜாப் எடுத்துக்கவே முடியாதோ, இல்லை கோடிங் ரிலேட்டட் ஜாபை நம்மளால எடுத்துக்க முடியாதோ அப்படிங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்ககிட்ட தெரியுது. இது பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களோட டிமோட்டிவேஷன் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புங்க இருக்குது இல்லையா? அதனால இந்த ஒரு வீடியோவில் என்னோட ஜர்னியில் நான் என்னென்னலாம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் என்னோட சுற்றி முற்றி வந்து இப்போ ஜாபே இல்லை அப்படிங்கும்போது ஒரு ஆஃப் கேம்பஸ் ஜாபில் எந்த மாதிரி அவங்களால ஜாபுங்களே எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லிட்டு போகிறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸே ஆகட்டு ஆன் கேம்பஸில் பிளேஸ்மெண்ட் ஆகாமல் ஆஃப் கேம்பஸில் பிளேஸ்மெண்ட் ஆனவங்க நிறைய பேர்த்தையும் என்னோட கண்ணார நான் பார்த்துருக்கிறேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களே அந்த மாதிரி ஆயிருக்கிறாங்க. அவங்க என்னென்னலாம் ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறேன். அது மூலிமா நீங்கள் கூட பிளேஸ்மெண்ட்ஸுங்க ஆகிட்டு போகலாம். அதனால இந்த ஒரு வீடியோவில் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, நிஜமாலே கோடிங் டெட் ஆயிருச்சா, இல்லை ஜாபுக்கு ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டா, இல்லை ஐடி ஜாப் எல்லாமே மார்க்கெட்டே போயிருச்சா அப்படின்னால நிறைய கேள்விங்க இருக்கு இல்லையா? அதுக்கு என்னோட பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிட்டு போவேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிஜமாவே உங்ககிட்ட ஒரு கொஷின்ஸுங்களையும் கேட்டுக்கோங்க. நிஜமாலே நீங்கள் நாளைக்கே ஒரு இன்டர்வியூவை நான் வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னோட கம்பெனி வந்து ஏபிசி அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது. அதுக்கு வந்து உங்களையவே சாஃப்ட்வேர் டெவலப்பராக நான் ஹையர் பண்ணிட்டு இருக்கிறேன். நாளைக்கே இன்டர்வியூ இருக்குது. உங்களால் நிஜமாலே கிராக் பண்ண முடியுமா? நான் ஒரு மீடியம் லெவல் கொஷின் உங்கள்கிட்ட கேட்குறேன், அதையும் உங்களால் கிராக் பண்ண முடியுமா? நான் உங்கள்கிட்ட ஒரு டிபி லெவல் கொஷின் கேட்குறேன், டைனமிக் ப்ரோக்ராமிங் இல்லை ரிகர்ஷன் மாதிரி ஒரு கொஷனும் கேட்குறேன், அதையும் உங்களால் நிஜமாலே கிராக் பண்ண முடியுமா? இல்லை உங்கள்கிட்ட ஒரு ஆப்டிடியூட் கொஷன் ஒரு கேட்குறேன், அதையும் உங்களால் கிராக் பண்ண முடியுமா? இல்லை உங்களால் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கிளியராக தெரியுமா? உங்களால் கிளியராக கம்யூனிகேட் பண்ணி உங்களோட பதிலும் சொல்ல முடியுமா? இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட பதில் இருக்காது. நிஜமாலே கேட்டுக்கோங்க. நாளைக்கே இன்டர்வியூ வச்சாங்க அப்படின்னா உங்களால் கிராக் பண்ண முடியுமா? உங்களோட பதில் ஒரு 60% அவ்வளோதான் என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு தான் மீனிங்கு. நான் கூட அவ்வளோதான். நம்மளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னு நம்ம ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்போம். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சப்போ எத்தனை பேர் உங்களுக்கு இன்டர்வியூ கிடைச்சி நீங்கள் ரிஜெக்ட் ஆகிருப்பீங்க? எத்தனை பேர் ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எழுதி நீங்கள் ரிஜெக்ட் ஆகிருப்பீங்க? இந்த மாதிரி நிறைய தடவை நம்ம ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு என்ன? எந்த நம்ம ரிஜெக்ட் ஆகிறோம் அப்படின்னா, நாம் ப்ராப்பராக ப்ரிப்பேர் ஆகிக்கிறதில்ல. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டு இல்லை அப்படிங்கிற வருத்தம் நம்மக்கிட்ட இருக்குது தவிர, அதுக்காக நம்ம என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், ஃபுல் செட் பேக்கேஜாக நம்ம இருக்கிறதில்ல அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு போவேன். ஏன்னா நானும் கூட இந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தோம். என்ன அப்படின்னா, எங்களோட காலேஜ் கேம்பஸாகவே இருக்கட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தால் கூட நான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நானே மிஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ரியலைசேஷன் ஆனது, நாம் கிளியராக இருக்கிறோமா, என்னென்னலாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதில் எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்கிறோமா அப்படிங்கிறது. நானும் ஒரு கொஷின் எங்கிட்ட கேட்டுட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணது பின்னாடி தான் எனக்கு ஆக்சுவல் பிளேஸ்மெண்ட்டுங்க அவருக்கே ஸ்டார்ட் ஆச்சு. என்னால் என்னோட மனசில் என்னக்குது அது சரியாக கன்வேவோட பண்ண முடியல ஒரு இன்டர்வியூவில். அப்படிங்கும்போது எப்படி அவங்க நம்மளையும் ட்ரஸ்ட் பண்ணி அவங்க வேலைக்கு எடுப்பாங்க? ஒரு சேலை கடையில் நம்ம போய் அந்த ஜாப் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த சேலை கடை ரிலேட்டட் என்னச்சும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஐடியும் உங்களுக்கு கோடிங் ரிலேட்டட் இல்லை சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா, இங்கேயே உங்களால் ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ண முடியல அப்படிங்கும்போது எப்படி நீங்கள் அந்த ஒரு ஜாப் ரோல்குள்ளே போனப்போ ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்களே உங்களால் சால்வ் பண்ண முடியும் இல்லையா? அதையும் டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? அதுவும் இல்லாமல் நிறைய பேர் காம்படிஷன் இருக்கிறனால நம்மளோட பெட்டரான கேண்டிடேட்ஸ் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்கள் ப்ரிப்பரேஷன் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது தவிர ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை விட்டுட்டு ப்ரிப்பரேஷன் பக்கம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அந்த ஒரு சிஸ்டம் கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்க ரொம்பவே இருக்குது. நான் இந்த மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கும்போது நான் எடுத்த முடிவும் இதுதான். அது எனக்கு அந்த ஒரு ப்ராசஸ்வை ட்ரஸ்ட் பண்ணி போனதுக்கு எனக்கு ஒரு மூணு கம்பெனியில் நான் இன்டர்வியூவை கிராக் பண்ணேன். ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் எனக்கு கிடைச்சிட்டு போகிறதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேரோ மைண்டடாக இருக்கிறது. நேரோ மைண்டட் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் போனால் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு தான் போவேன், இல்லைன்னா நான் ஜாபுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த ரகுவீரன் படத்தில், இந்த விஏபி படத்தில் ஆனால் நான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து நீங்களுமே ஆனால் டெவலப்பர் தான் அப்படின்னு திங்க் பண்ணீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த கொஷன் உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. நானும் என்னோட காலேஜ் டேஸில் இருக்கும்போது டெவலப்பரான செம்மையாக இருக்குது அப்படிங்கன்னு நம்ம நினைப்போம். சுற்றி முற்றி எல்லாருமே அதுதான் பேசிகிட்டு இருப்பாங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பர்னால் செம்ம ரோல்,
அப்படின்னு அவங்க நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க. இப்போ நிஜமாலே ஒருத்தர் கோடிங் பிடிக்க மாட்டேங்குது, வரமாட்டேங்குது அப்படிங்கும்போது அவங்க எப்படி சாஃப்ட்வேர் டெவலப்பரான கரெக்டாக இருக்குது இல்லையா? நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான் இம்பார்ட்டன்ட்டு. இப்போ நான் எங்களோட காலேஜில் வந்தது, நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லையா, அந்த கம்பெனியில் வந்து என்னன்னு சொல்லி வந்தாங்க அவங்க அப்படின்னா, ட்ரெயினி ரோலுக்கு உங்களை ஹையர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு வந்தாங்க. ட்ரெயினி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ உங்களை நான் எடுத்துகிட்டு போகிறேன், அங்கே போய் எங்கிட்ட என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதோ, எந்தெந்த ரோலுங்கிற வேகன்சி இருக்குதோ அதில் எனக்கு பிடிச்ச இடத்துல உங்களை போடுவேன், நீங்கள் அங்கே ட்ரெயின் ஆகி நீங்கள் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எங்களை ஹையர் பண்ணிட்டு போனாங்க. நாங்கள் வந்து 15 பேர் அந்த ஒரு கம்பெனிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகி போனோம், செலக்ட் ஆகி போனோம். அதில் வந்து எனக்கு மட்டும்தான் ஒரு டெவலப்பர் ரோல் கிடைச்சிச்சு. இன்னும் மற்றவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு சப்போர்ட் ரோலாக இருக்கட்டும், இல்லை ஐடி டீமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான் கிடைச்சிட்டு போச்சு. ஆனால் பேக்கேஜ் வந்து சேம் தான். எனக்கு எவ்வளோ பேக்கேஜ் இருந்துச்சோ அவங்களுக்கு சேம் பேக்கேஜ் தான் இருந்துச்சு. இப்போது அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற வேலையாக இருக்கட்டும், என்னோட வேலையாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு வேலை தான், அவ்வளோதான். நம்மளுக்கு அது சம்பளம் கொடுக்குது, நாம் அதையே வேலை செஞ்சுட்டு போகிறோம். இவ்வளோ தான் ஒரு ஐடி ஒர்க்கே, அவ்வளோதான். இல்லை அந்த ஒரு வேலை நம்ம செய்யறதுக்கான மீனிங்கே அவ்வளோதான். நம்ம வேலை செய்கிறோம், அவங்க சேலரி கொடுக்குறாங்க, இது பண்ணுறோம், அவ்வளோதான். நாமும் டெவலப்பர் தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறது தப்புன்னு நான் சொல்லிட்டு இல்லை. அது உங்களோட ஃபோக்கஸ் அப்படின்னா பண்ணுங்க. ஆனால் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு வேலை கூட என்ட்ரி ஆகும் ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறம் உங்களோட கோல்ஸ் இன்னுமே உங்களோட மைண்டில் வந்து அது ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதுக்காக நான் எஃபர்ட்டுன்னு போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? அது நீங்கள் எந்த ஒரு ரோல் கிடைக்குதோ அது கூட என்ட்ரி ஆகுங்க. லைஃப் எப்பயுமே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கணும். எப்பயுமே நீங்கள் ஸ்டக் ஆகிடாதீங்க இன் பிட்வீனில். இப்போது நானே அவர்கிட்ட டெவலப்பராக 2 இயர்ஸாக நான் வேலை செஞ்சுருக்கிறேன். அது எனக்கு கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடுன்னு தான் சொல்லுவேன். எதுக்கு அப்படின்னா, என்னோட அஜெண்டாவே அதுதான். இப்போ நான் என்னமோ ஒன்று சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னா, அது டைரெக்டாக கம்பெனியோட கோல்ஸுக்கு இல்லை ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்னோட ஒர்க்கு கிரிட்டிக்கலாக இருக்கணும். அது நான் அவங்க ஒரு யாருமே பண்ணாத வேலையை நான் செஞ்சு கொடுக்கணும், ஒரு கிரிட்டிக்கல் ப்ராப்ளமுக்கு சால்வ் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற மாதிரி கம்பெனிக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகிற மாதிரி நான் வேலைங்களையும் செய்யணும் அப்படின்னு நினச்சி தான் நான் உள்ளே போனேன். ஆனால் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியாக இருக்கட்டு, இல்லை நிறைய பேர் அதுதான் பண்ணுவாங்க. போனீங்க அப்படின்னா ஆட்டோமேஷன் ஒர்க்காக இருக்கட்டு, சிம்பிள் ப்ராசஸும் கொடுப்பாங்க. ஒரு பெரிய அப்ளிகேஷன்ல ஒரே ஒரு சிம்பிள் ப்ராசஸ் நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லாத ப்ராசஸ் தான் கொடுப்பாங்க. அதுவும் நம்ம பிகினர் லெவல் இருக்கும் போது அப்படிதான் படிப்படியாக தான் மேலே போவோம். அதுக்கப்புறம் ஐடிக்குள்ளே போனோம் அப்படின்னா அதில் நிறைய காம்படிஷன்ஸ், அதுக்குள்ளுமே நிறையா ஒரு பாலிடிக்ஸ் நடந்துட்டுருக்கு. உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடைக்காது. நீங்கள் டெவலப்பராக போனீங்கன்னா கூட உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. உங்களோட சீனியர் வந்து அந்த கிரெடிட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க நீங்கள் செஞ்ச வேலையை. இந்த மாதிரி நிறைய பாலிடிக்ஸ் நடந்துட்டு போகுது. உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னா கம்ப்ளீட்லி செட், நான் டெவலப்பர் ஆகிட்டேன் அப்படியெல்லாம் மீனிங்கே இல்லை. லைஃப் ஃப்ளோ ஆகிட்டே போகும். அங்கே பாசிட்டிவ் நடக்கலாம், நெகட்டிவ் நடக்கலாம். எத்தனையோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த வேலைக்குள்ளே போய் அவங்க அந்த வேலையவே விட்டுட்டு வந்துட்டாங்க. அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்னாலேயே இருக்கட்டு, இல்லை அந்த ஒர்க் என்விரான்மெண்ட் செட் ஆகாமல் இருக்கட்டும், 10 lakh 15 lakh பேக்கேஜ் எல்லாம் விட்டுட்டு வந்துருக்குறாங்க. இந்த மாதிரி அந்த இடத்துக்குள்ளே போன பின்னாடி என்ன வேணாலும் ஆகலாம். ஸோ நீங்கள் நேரோவாக இருக்காதீங்க, இப்படி தான் போகும், இப்படி தான் ஸ்ட்ரக்சர்டாக இருக்காதீங்க, இப்படி இருந்தால் தான் என்னோட லைஃப் இப்படி அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்காதீங்க. இப்போ நானே ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ரியலைசேஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இந்த ஒர்க்கு. நான் அதுக்குள்ளே என்னாச்சும் யூடியூப்பில் என்னாச்சும் பண்ணலாம், கண்டென்ட் கிரியேஷனில் என்னாச்சும் பண்ணலாம், ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் ஆகிற மாதிரி ஏதாச்சும் நான் வீடியோஸ் உங்களுக்கு போடலாம், என்னோட நாலேஜ் என்னென்னக்கோ அதை ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு தான் நான் உள்ளே வந்தேன். ஓகேவா? ஸோ இதில் என்னாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணலாங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் உள்ளே வந்திருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் தான் ஆகணும் இல்லையா? அதனால ஒரு சிங்கிள் ஒரு கோல்வே அதுதான் நாமோ அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துகிட்டு உட்காராதீங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மிஸ்டேக். நானும் பண்ணியிருக்கேன், நிறைய பேரும் பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால சொல்லிட்டு இருக்கிறேன். தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் கேம்பஸ் ஜாப்ஸ். ஆஃப் கேம்பஸ் வந்து நீங்கள் என்னென்ன ட்ரை பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி நௌக்கரியில் நிறைய ஒரு ஆஃப் கேம்பஸ் ரிலேட்டட் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். தயவு செஞ்சு அதை பாருங்கள். ஒரு 6 ஸ்டெப்ஸ் சொல்லியிருப்பேன். மோஸ்ட்லி ஒர்க்கிங் டிப்ஸ் தான் நான் சொல்லியிருப்பேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஜாப் எடுத்துட்டாங்க அதுதான் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்களும் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நௌக்கரியாக இருந்துச்சு அப்படின்னா கோல்ட் மெசேஜஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒருத்தனுக்கு வேலை கிடைச்சிச்சு. கோல்ட் மெசேஜ் அப்படின்னா, இந்த மாதிரி நான் இந்த இடத்துல இதெல்லாம் எனக்கு ஸ்கில்ஸ் இருக்குது, இதுக்கு ரிலேட்டடாக உங்களோட கம்பெனியில் வேலை கிடைக்குமா, குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ எ ரெஃபரல். அந்த மாதிரி ரெஃபரல் அப்படின்னு கேட்காம, வார்த்தையை கேட்காம அவங்களோட பேக்ரவுண்டு சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரெஃபரல் கொடுப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி இது கோல்ட் மெசேஜஸ் அனுப்புங்க. அதுக்கப்புறம் நௌக்கரியில் அப்பப்போ அப்டேட் பண்ணி ப்ரொஃபைல் அப்டேட்டே பண்ணிகிட்டே இருங்க. வீக்லி ஒன்ஸாவது அப்டேட் பண்ணுங்கள். நியூ ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு ரெஸ்யூமும் அப்லோட் பண்ணுங்கள். இந்த ரெஃபரல்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபோன் பண்ணி கேட்டே இருங்க. வீக்லி ஒன்ஸ் ஃபோன் பண்ணுங்கள். ரெஃபரல் வந்தால் கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரிலேட்டிவ்ஸ், தூரத்து ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா, அவங்க யாராச்சும் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஒரு மேனேஜர் லெவல் இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட ரெஃபரல் கேட்டு பாருங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. அது எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஹோப்ஸ் மட்டும் விடாதீங்க. எந்த ரோல் கிடைச்சாலும் பரவாயில்ல, உள்ளே போங்க. எதுக்கு அப்படின்னா லைஃப் ஃப்ளோ ஆகணும். எப்பயுமே நம்ம இதுதான் இப்படி இருந்தால் தான் நான் போவேன் அப்படிலாம் எதுவுமே இல்லை. எதுக்கு அப்படின்னா எதுவுமே ஸ்ட்ரக்சர்டாக இருக்க போகிறது இல்லை லைஃப்பில்.
அதனால் ஒரு என்ட்ரி ஆயிருங்க. ஏதோ ஒரு ஜாப், பிபிஓ, என்ன ரோலாக இருக்கட்டும், நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ரிலேட்டடாக இருக்கட்டும், நீங்கள் படித்தது ரிலேட்டடாக இருக்கட்டும், எப்படின்னா இருக்கட்டும். எதுக்கு அப்படின்னா நம்ம ஒர்க் வந்து ஒரு 6 to 7 ஹவர்ஸ் தான் பண்ணுவோம். அதுலேயும் 6 to 7 ஹவர்ஸும் கம்ப்ளீட்டாக நம்ம பண்ண மாட்டோம். ஓகேவா? நம்மளுக்கு நிறைய டைம் கிடைக்கதா போகுது. அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஒர்க் பண்ணி ஒரு சேலரி வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒன் ஒரு டிக் மார்க் நம்ம லைஃப்பில் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் கோல்ஸுக்கு பார்ட் பை நாம எஃபர்ட்டுன்னு போட்டுட்டு அதையும் கூட அச்சீவ் பண்ணலாம். அது லைஃப் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாமே ஐடியா வந்துட்டு போகும். அட்லீஸ்ட் ஒன்றுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா மற்றதால கேட்ஸும் ஓப்பன் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், தயவு செஞ்சு எந்த ரோல் கிடைச்சாலும் என்ட்ரி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இஃப் யுவர் சிச்சுவேஷன் இஸ் வர்ஸ்ட், இல்லை ஜாபே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கும் போது எந்த ரோல் கிடைச்சாலும் என்ட்ரி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எந்த வேலை கிடைச்சாலும் ட்ரை பண்ணுங்கள். எந்த வேலை அப்படின்னா எதுவும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு இல்லை, ரிலேட்டட் ஃபீல்ட்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஒர்க் பண்ணி சேலரி கெயின் பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு எல்லா கேட்ஸும் ஓப்பன் ஆகும். இவ்வளோ மட்டும்தான் சொல்லுவேன். ஃபோர்த் திங் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு ஜாப் ரிலேட்டடாக இருக்குது, நம்ம சர்ச் பண்ணும்போது இல்லை வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் போது, அது எனக்கும் தான் இருந்துச்சு, எல்லாருக்குமே அந்த ஒரு ப்ரெஷர் இருக்க தான் போகுது. அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், ஒர்ஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். அதையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் போட்டு எந்தக்கு அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. நானும் அந்த சிச்சுவேஷனில் தான் இருந்தேன். நானும் ரொம்பவே நல்லா ப்ராப்ளம் சால்விங் பண்ணாலுமே நிறைய பேருக்கு அந்த ஒரு ஸ்கில்ஸ் இல்லாதவங்க கூட என்னையோட பெட்டர் பேக்கேஜுக்கு, பெட்டர் கம்பெனிக்கு அவங்க செலக்ட் ஆகி போயிட்டு இருந்தாங்க. அது எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபீலிங் வந்தே வரும். நம்ம என்னவே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு மட்டும் லைஃப்பில் இப்படி ஆகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டே போகும். அது எல்லாம் தலைக்கு எடுத்துக்காதீங்க. உங்களோட ஃபேஸ் ஆஃப் லைஃபை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு ஃபேஸில் வந்து எஃபர்ட் போடுங்க. எஃபர்ட் போட்டு ஒரு ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் பதிலுங்களே நீங்களே கொடுத்துட்டு போங்க. இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருக்குதா? எஸ், ஐ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஐ கேன் எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங்ஸ் டு த இன்டர்வியூவர். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். கோடிங் வருமா? மீடியம் லெவல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இல்லை ஈஸி லெவல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேங்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் தெரியுமா? ஆப்டிடியூட் கூட வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நிறைய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போங்க. எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகிட்டு போங்க. அந்த ஜெர்னியை ட்ரஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு கேட் ஓப்பன் ஆகும். நாம ஒரு 10 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸுங்களையும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு ஸ்டெப்பு நம்ம அந்த ஒரு ட்ரஸ்ட்டே இல்லாமல் தான் அந்த ஸ்டெப் எடுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நானே அவரோட யூடியூப் கண்டென்ட் க்ரியேஷனுக்கு நான் ஒரு 10 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீடியோவை எடுக்குவேன், க்ளீனாக நானே ஷூட் பண்ணுவேன், எடிட் நல்லா பண்ணுவேன், தம்ப்நெயில் நல்லா டிசைன் பண்ணுவேன். அந்த மாதிரி நான் ஒரு 10 வீடியோஸ் போடுவேன், 15 வீடியோஸ் போடுவேன். ஒவ்வொரு வீடியோவும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு 50 வீடியோஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் ரிசல்ட்ஸ் யார் என்னென்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்களா, சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்களா. இந்த மாதிரி நான் எப்போ செக் பண்ணணும்? ஒரு 50 வீடியோஸ்க்கு அப்புறம் தான் நான் செக் பண்ணணும். ஸ்டார்டிங்லேயே நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு ரிசல்ட்டும் இருக்க போகிறதில்ல. அதுக்கு நாமளே நம்ம டிமோட்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புங்க இருக்குது. அதனால் ஒரு 10 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸுங்க எடுங்க. அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணுங்கள், நான் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 8 to 9 months நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் ஒரு 9 months நீங்கள் ட்ரை பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டுக்கு தெரிய ஸ்டார்ட் ஆகும். இவ்வளோ தான் இந்த வீடியோட இன்டென்ஷன். நான் ரொம்பவே மோட்டிவேஷன் மாதிரி இது போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். என்னோட மைண்டில் என்ன நினச்சோ அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த ஒரு கமெண்ட் பார்த்து முன்னாடி எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் ஃபீல் ஆச்சு. எதுக்கு அப்படின்னா ஹோப்ஸ் இல்லாமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு கேட் ஓப்பன் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு மூலியமாக என்னமோ ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you in next video. கார்த்திக்.